பிரதமர் மோடியின் பேச்சை விமர்சித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு பதிலடி கொடுத்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவர் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகளை விலை கொடுத்து பெற்றாக்க வேண்டியுள்ளது. உலகில் எந்த மூலையிலும் இதுபோன்று நடந்ததில்லை. பயனாளிகளை ஒவ்வொரு அமைச்சரும் போசி என இழிவுபடுத்துவது தமிழகத்தில் திமுக ஆட்சியில்தான். அரசின் சேமிப்பில் இருந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்துவது என்பது சிறந்த நகைச்சுவையாகும். பால், மின்சார கட்டணம் போன்ற இதர அத்தியாவசிய பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. ஒரு நபரின் வலது பாக்கெட்டில் திருடி இடது பாக்கெட்டுக்கு நலத்திட்டம் என்ற பெயரில் கொடுப்பதில் திமுகவுக்கு கைவந்த கலை. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சுமார் 6000 பேருந்துகளின் சேவைகள் நிறுத்தப்பட்டு விட்டது. இது பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யும் திட்டம் அறிவிப்பாகவே உள்ளது. திமுக அரசின் மாபெரும் ஊழலை அம்பலப்படுத்தியதற்காக நிதி இலாக்காவை இழந்த அமைச்சர் தனக்கு சம்பந்தமே இல்லாத துறை குறித்து பேசி வருகிறார். அப்படியெனில் அரசு பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கான உபகரணங்கள் வாங்குவதற்கான டெண்டரை கேரள அரசுக்கு சொந்தமான தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு வழங்கியது ஏன்? நமது மத்திய அரசின் சமக்ரா சிஷா திட்டத்தின் ஒரு பகுதியை கொண்ட இந்த 1000 கோடி ரூபாய் டெண்டரில் எல்காட்டுக்கு வாய்ப்பளிக்கப்படாதது ஏன் என்று தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் விளக்கமளிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து மக்கள் குடும்பமாக நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் மலை சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுகின்றன. எனவே போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல், நீலகிரிக்கு எளிமையாக சுற்றுலா சென்று வரும் வகையில் இந்த மாத இறுதி வரை மட்டும் இ பாஸ் முறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் எந்தவித சிரமமும் இல்லாமல் மக்கள் சுற்றுலா சென்று வருகின்றனர். இதனிடையே கடந்த ஒரு வாரமாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. தமிழகத்திற்கு இன்று முதல் 20ஆம் தேதி வரை ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் வரும் 20ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் கனமழை எச்சரிக்கை விடுத்திருப்பதால் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அருணா அறிவுறுத்தியுள்ளார். அதாவது மே 18, 19, 20 மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் இந்த அறிவிப்பை கவனத்தில் எடுத்து அதற்கேற்றார் போல சுற்றுலாவை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் யாரிடமாவது ஆதாயம் பெற்றிருந்ததாக நிரூபித்தால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று பிரதமர் மோடி கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது, நாடாளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேருவை டாடா பிர்லாவுக்கு ஆதரவாளர் என விமர்சித்தார்கள். இப்போது நேரு குடும்பமே என்னை அம்பானி அதானிக்கு ஆதரவாளர் என குற்றம் சாட்டுகிறது. சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு விளையாட்டு வீரர்கள் சாதனையாளர்களை அழைத்திருந்தேன். சாதனையாளர்களை கௌரவிக்காமல் மதிப்பளிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அப்படி செய்யாவிட்டால் எப்படி விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும்? நான் யாரிடமாவது ஆதாயம் பெற்றிருந்ததாக நிரூபித்தால் என்னை தூக்கிலிடுங்கள். இந்த நாட்டுக்கு வளம் சேர்க்கக்கூடிய தொழிலதிபர்களை நான் மதிக்கிறேன். கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொழிலாளர்கள் குறித்து சம அளவில் தான் நான் அக்கறையும் கவலையும் கொள்கிறேன். பாஜக ஆட்சியில் தேர்தல் ஆணையம் எப்போதும் சுதந்திரமாகத்தான் செயல்பட்டு வருகிறது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அமலாக்கத்துறை பயனற்ற அமைப்பாக இருந்தது. ஆனால் தற்போது அமலாக்கத்துறை திறம்பட செயல்பட்டு வருகிறது என கூறினார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அம்மாவின் ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கழக அரசு சட்டத்தின் நெறிகளுக்குட்பட்டு உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்தும் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அரசியல் ஆதாயத்திற்காக பல்வேறு அவதூறுகளை பரப்பி திசை திருப்பினார். அன்று தன்னை பெண்களின் பாதுகாவலராக அறிவித்து முழங்கிய திரு ஸ்டாலின் தற்போது முதலமைச்சராக இருக்கும் இந்த விடியா திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக நடைபெறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. விடியா ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் குறித்து நான் பேசுகின்ற போது தேர்தல் ஆதாயத்திற்காக இல்லாமல் ஒரு குடும்பத் தலைவனாக நம் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பொறுப்பிலேயே பேசினேன். தற்போது பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கும் இத்தகைய பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த தவறிய விடியா திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் மட்டுமல்லாமல் ஒரு தந்தை என்கிற அக்கறையுடனே கண்டிக்கிறேன். உடுமலைப்பேட்டை பாலியல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு வலிமையான பிரதமர் தேவை என்றும் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் தேவையில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மதுபானி மக்களவை தொகுதியில் நடந்த பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணியில் பிரதமர் பதவிக்கு ஆள் இல்லை. மோடியை 3வது முறையாக பிரதமராக நாடு முடிவு செய்துவிட்டது. ஆனால் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்ல முடியுமா? அவர்கள் எப்படியும் ஆட்சியை பிடிக்கப் போவதில்லை. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், மம்தா பானர்ஜி பிரதமர் ஆவாரா? மு.க. ஸ்டாலின் பிரதமர் ஆவாரா? லாலு பிரசாத் பிரதமர் ஆவாரா? அவர்கள் பிரதமர் பதவியை ஆண்டுக்கு ஒருவர் வீதம் தங்களுக்குள் சுழற்சி முறையில் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்துள்ளனர். மீண்டும் கொரோனா போன்ற சூழ்நிலை வந்தால் அவர்களால் நாட்டை காப்பாற்ற முடியுமா? பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க முடியுமா? இந்தியாவுக்கு வலிமையான பிரதமர் தேவை. ஆண்டுக்கு ஒரு பிரதமர் தேவையில்லை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தடை விதித்தது சரியான முடிவு என கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.